ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷஷ்வின் ஸ்டடி ஸ்டேஷன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான ஷெட்யூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் வியூவாக தான் கொடுத்துருக்காங்க. இது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இந்த 3 யூனிவர்சிட்டிஸும் சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலிங்கிறத நடத்திட்டு வராங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான ஷெட்யூல் ஒன்றும் வந்திருக்கு. ஸோ அந்த ஷெட்யூலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங்க்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு பார்த்திங்கன்னா ரவுண்ட் 2க்கு அகாடமிக் ஸ்ட்ரீமில் உள்ளவங்களுக்கு வந்து 15/7/2024 பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலிங்கிறது ஓவர் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து அகாடமிக் ஸ்ட்ரீமில் உள்ளவங்களுக்கு ரவுண்ட் 2க்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் சப்மிஷன் வந்து நடந்துச்சு. அது எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 16/7/2024 17/7/2024 வந்து நடந்தது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் சப்மிஷன் ரவுண்ட் 1க்கு வந்து நேற்று நடந்தது. அதாவது 18/7/2024 வந்து நடந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து அகாடமிக் ஸ்ட்ரீமில் உள்ளவங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு ரவுண்ட் 3யும், அதே மாதிரி வொகேஷ்னல் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு ஜென்ரல் கோட்டா ரவுண்ட் 2வும், வொகேஷ்னல் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் கோட்டாவில் ரவுண்ட் 2வும் வந்து இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 7.5 ரிசர்வேஷனில் இருக்கவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா ஃபார் பிஎஃப்எஸ்சி கோர்ஸுக்கு, பிடெக், பயோடெக்னாலஜி அண்ட் பிபிஏ இந்த கோர்சஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா 27/2024 அதாவது நாளைக்கு 8 AM வர சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா அதே தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் 7.5 ரிசர்வேஷனில் உள்ளவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாவில், பிடெக்கில் பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், EEE அண்ட் ஃபுட் டெக்னாலஜி இந்த கோர்சஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா அதே 27/2024 நாளைக்கு 10 AM வர சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் இருந்தே ஆஃப்லைன் கவுன்சிலிங்கிறது பார்த்திங்கன்னா அகாடமிக் ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு பிஎஃப்எஸ்சி கோர்ஸுக்கு, பிடெக், பயோடெக்னாலஜி கோர்ஸுக்கு, பிபிஏ இந்த கோர்சஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா நாளைக்கு 27/2024 11 AM வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங்கிறது கண்டக்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியிலேருந்தே பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் கவுன்சிலிங் அகாடமிக் ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு பிடெக் கோர்ஸுக்கு, பிடெக்கில் உள்ள ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், EEE அண்ட் ஃபுட் டெக்னாலஜி இந்த கோர்சஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா 27/2024 அதாவது நாளைக்கு 4 PM வந்து வர சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஷெட்யூலுங்கிறது பார்த்திங்கன்னா 15/7/2024 வந்து ஸ்டார்ட் ஆகி 27/2024 வர இந்த ஷெட்யூலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இது ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.